கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்து மாணவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். இந்த வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் ஆராய்ச்சி செய்ய இந்த பைபிள் ஸ்டடிக்காக நாம் கடந்து வந்திருக்கிறோம். வேதாகம் ஆராய்ச்சிக்காக இந்த நாளில் தெரிந்து கொண்ட பகுதி சற்று நேரத்துக்கு முன்பு நாம் வாசி கேட்ட ஆதியாகமம் புத்தகம் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 முதல் 8 வரை மாத்திரம் இந்த நாளில் நாம் தியானிக்கிறோம். இதை பார்ட் 1 ஆஃப் காட்ஸ் இட்டர்னல் கவர்னன்ட் என்று சொல்லி நாம் இதற்கு நாம் மனதில் வைத்துக் கொள்ளலாம். அதாவது கர்த்தர் உடன்படிக்கை இந்த உலகத்தில் ஏற்படுத்தினார். விசேஷமாக இங்கே ஆபிரகாமோடு சேர்ந்து அவர் இந்த உடன்படிக்கையை ஏற்படுத்தி, கடவுளும் ஆபிரகாமும் சேர்ந்து ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். இந்த உடன்படிக்கையின் மூலமாக நாம் என்ன பெற்றுக்கொள்கிறோம், இந்த உடன்படிக்கைக்கும் நமக்கும் என்ன சம்மதம் என்ற காரியங்கள் எல்லாம் கூட இந்த நாளில பார்க்க இருக்கிறோம். இந்த உடன்படிக்கை என்பது சாதாரண உடன்படிக்கை அல்ல, நித்திய உடன்படிக்கை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இதற்கு ஒரு தலைப்பாக நான் தெரிந்து கொண்டது என்றால் எவர்லாஸ்டிங் கவர்னன்ட், நித்திய உடன்படிக்கை, பெரித் ஓலாம், இவரே வார்த்தையில பெரித் ஓலாம் என்று சொல்லி இருக்கிறார். இதை இந்த நாளில நாம் தியானிப்போம். ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்வோம். என் கண்மலையும் என் மென்புறமாகிய கர்த்தாவே, என்னுடைய வாய் வார்த்தைகளும் என்னுடைய இறுதியத்தின் தியானமும் உடைய சமூகத்தில் எப்பொழுதும் பிரீதியாக இருக்கிறது. தீர்மானங்களே, இந்த 17ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்ற போது மிக முக்கியமான விஷயங்களை இங்கே இந்த 17ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். ஏற்கனவே 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை மையமாக வைத்து கடந்த வாரத்தில் நாம் முழு வேத ஆராய்ச்சியை நாம் செய்தோம். அதில் சர்வ வல்லமையுள்ள கடவுள் தான் என்பதை அவர் வெளிப்படுத்தினார். அது மாத்திரமல்ல, அந்த ஒரு கடவுள் சொல்லுகின்ற அந்த மனுஷனிடத்துல ஒரு எதிர்பார்ப்பையும் வைக்கிறார். ஸோ அந்த காரியத்தை தான் கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். அதாவது God he revealed himself and also he shared about his identity and the magnificent nature of his Godhead, and also he anticipated relationship and the responsibility from his created being. அதை கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். மிக அழகான ஒரு காரியம். அதாவது சர்வ வல்லவர் என்றால் என்ன என்பதை அந்த நாளிலே பரிசுத்த கடவுள் நம் அனைவருக்கும் போதித்தார். ஆகவே எல்ஷடாய் என்ற ஒரு வார்த்தை எபிரேய வார்த்தையில பார்க்கின்ற போது அதுல ஏராளமான விஷயங்கள் உட்புகுந்து இருப்பதை நாம் பார்க்கிறோம். அவர் அதாவது சர்வ சக்தி படைத்தவர் மாத்திரமல்ல, அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக அமைக்கிறவர் என்ற அந்த காரியத்தையும் நாம் பார்த்தோம். இந்த நாளிலே அவர் ஏற்படுத்துகின்ற உடன்படிக்கை அது ஒரு நித்திய உடன்படிக்கை, எவர்லாஸ்டிங் கவர்னன்ட் என்பதை இந்த 17ஆம் அதிகாரத்தில் மற்ற வசனங்களிலே பார்த்தோம். 27 வசனங்கள் இருக்கிறது. ஒருவேளை நான் யோசித்தேன், 27 வசனத்தையும் வேகமா எடுத்துன்னு போலாமா? வேகமா எடுத்துன்னு போறதுனால நம்ம பிரயோஜனம் எதுவும் இல்லை. அதுல கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது. ஏன்னா ஸ்பீட் ட்ரில்ஸ் பட் கில்ஸ் என்று இருக்கிறது. வேகமா போய் அதாவது எதுவும் கத்துக்கலன்னா என்ன பிரயோஜனம்? நிறைய முறை நான் படிச்சுட்டேன், நிறைய முறை இது வேகமா எடுத்துட்டேன்றது ஒரு சாதனை கிடையாது. அதுல இருந்து என்ன நம்ம கற்றுக்கொண்டோம்? ஏன்னா மறைப்பொருள், திருமறை என்பது மறைப்பொருள். இட் இஸ் a hidden treasure. அதை நாம் பரிசுத்தமாக நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கின்ற போது என்னோடு சேர்த்து நாம் கற்றுக்கொள்கிறோம். அதுதான் நீங்க இருக்கின்ற ஒரு பெரிய விசேஷமான ஒரு காரியம். So the significant points that we are going to explore in this chapter are a few things that I can share. முதலாவதாக பார்க்கின்ற போது God establishes his covenant with Abraham. அது இரண்டாவதாக பார்க்கின்ற போது this covenant is an everlasting covenant. இந்த உடன்படிக்கையானது நித்திய உடன்படிக்கையாக இருக்கிறது. மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற போது this
covenant emphasizing God's faithfulness and sovereignty. அவருடைய நம்பகத்தன்மையையும் அவருடைய இறையாண்மையும் வெளிப்படுத்துகின்ற ஒரு காரியமாக இந்த உடன்படிக்கை இருக்கிறது. அதனுடைய அடையாளமாக circumcision is the sign and symbol of this covenant என்பதை பார்க்கிறோம். அதாவது விருத்த சேதனத்தின் மூலமாக கடவுள் இந்த ஒரு அடையாளத்தை ஏற்படுத்துகிறார். இந்த அடையாளம் என்பது வருங்க பிற்காலத்திலே நமக்கு எப்படி அது அதாவது ஒரு எந்த விதத்திலே நம்மை அது கடவுளிடத்தில் சேர்க்கிறது என்று பார்க்கின்ற போது இருதயத்தில் அதாவது விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களாக நாம் கடவுளிடத்தில் திரும்ப வேண்டும் என்று இங்கே இந்த சர்க்கம்சிஷன் என்பது 8ஆம் வசனத்துக்கு பிறகு வருகிறது. ஆகவே தான் நான் 2-8 வரைக்குமா இந்த நாளிலே தியானிப்போம் என்று சொல்லி நான் தெரிந்து கொண்டேன். ஏனென்றால் சர்க்கம்சிஷன் விருத்த சேதனம் என்பது ஒரு இட்ஸ் a very big subject. அதன் மூலமாக அன்றைக்கு சொல்லப்பட்ட காரியம் இன்றைக்கு நடக்கிறதா, ஏன் நடக்கவில்லை, யார் காரணம், கடவுள் சொன்னது ஏன் நிறுத்தப்பட்டது போன்ற காரியங்கள் எல்லாம் பார்க்கிறோம். அப்பேற்பட்ட அந்த உடன்படிக்கையின் ஒரு அடையாளமாக இருந்த அந்த சர்க்கம்சிஷன் இன்றைக்கு நாம் ஏன் செய்வதில்லை, ஆண்கள் செய்வதில்லை. மற்றபடி அன்றைக்கு ஆண்கள் மாத்திரம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டது, பெண்கள் செய்யக்கூடாதா என்றால் சோ எல்லாரும் சேர்த்து இருதயத்துல, சரீரத்துல அல்ல, ஒரு இருதயத்திலே அந்த விருத்த சேதனம் என்பது தேவை என்பதை பவுல் அப்போஸ்தலன் விளக்குவதை நாம் பார்க்கிறோம். ஸோ இதெல்லாம் மிக முக்கியமான ஒரு காரியம். ஆகவே தான் அதை இன்னொரு நாளுக்கு நாம் வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி அதை தள்ளி வைத்து விட்டேன். ஸோ சர்க்கம்சிஷன் சைன் அண்ட் சிம்பிள் ஆஃப் தி கவர்னன்ட் என்பதை ஒரு அடையாளமாக நாம் பார்க்கிறோம். நாம் கூட வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ரத்தம் சிந்தி நம்மை மீட்டுக் கொண்ட அந்த புதிய உடன்படிக்கையை பெற்றுக் கொள்ளுகின்ற புதிய சிருஷ்டிகள் நாம். அதுதான் வாங்கி பூசிகள், இது உங்களுக்காக கொடுக்கக்கூடிய ரத்தத்தினால புதிய உடன்படிக்கையா இருக்கு இல்லையா? வாங்கி பூசி இதுல பானம் பண்ணுங்கள், புதிய உடன்படிக்கையின் திரு ரத்தம் பாவ மன்னிப்புக்காக உங்களுக்காக செஞ்சப்பட்டது. அந்த ஒரு பிளட் கவர்னன்ட், இங்க கூட அது பிளட் கவர்னன்ட். அந்த நுனித்தோல் என்பது அங்க அது அந்த அதாவது அந்த ஒப்பந்தம், அந்த உடன்படிக்கை என்பதை வெட்டி தான் அதை ஏற்படுத்த வேண்டும். கரெக்ட் பெரித் என்று சொல்லி இதற்கு எபிரேய வார்த்தை கட்டி கவர்னன்ட். அது அந்த கட் என்றதை தான் மேக் தி கவர்னன்ட், அதாவது உடன்படிக்கையாக உருவாக்குதல், எஸ்டாப்ளிஷ் தி கவர்னன்ட் என்று சொல்லி கடவுள் அதை உருவாக்குறார். சோ என்ன அவர் சொல்லுகிறார், அதற்கு இன்னொரு பக்கம், 2 பக்கம் இருந்தாதான் அந்த ஒப்பந்தம் என்பது நிறைவேறும். இட் should be agreed by both the parties. இந்த காரியங்கள் எல்லாம் இதுல நம்ம பார்க்கலாம். 5வது தொடர்ந்து பார்க்கும்போது the change of names and the transformation of Abraham and Sarai's identity. அவருடைய பெயரை மாற்றுகிறார் கடவுள். அதன் மூலமாகவும் பல காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். 6வது பார்க்கும் the promise of descendants and the land of Canaan. அதாவது இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த பூமி, அந்த நிலம், இடம், அந்த நாடு, இன்றைக்கு அவருடைய சந்ததி எல்லாம் அதை ஆண்டு கொள்வதற்காக கடவுள் இந்த பகுதியில் சொல்கிறார். அது என்ன, எந்த இடம் என்றால் கானான். இன்றைக்கு இருக்கிற இஸ்ரவேல் அதுதான். அது இன்றைக்கும் பிரச்சனை உள்ள இடமாக இருக்கிறது என்றால் யார் காரணம் என்ற காரியத்தை குறித்து கூட நாம் தியானிக்க இருக்கிறோம். அடுத்ததாக பார்க்கின்ற போது it also setting the stage for the unfolding of God's plan through Isaac and the future generations of believers. அது மாத்திரமல்ல, வாக்குத்தத்தத்தின் பிள்ளை இதே அதிகாரத்தில் பிறக்கிறார், ஈசாக். ஸோ ஈசாக்கின் மூலமாக அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த சந்ததி என்பது உருவாகிறது. ஆகவே இதை இன்னொரு பாட்டாக அதை நாம் தியானிக்கலாம் என்று சொல்லி 9ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் விட்டு இப்பொழுது நாம் 2ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்குமா சொல்லப்பட்டிருக்கின்ற முக்கியமான இந்த காரியத்தை பார்க்கிறோம். உடன்படிக்கை, கடவுளுடைய உடன்படிக்கை அல்லது God's everlasting covenant, கடவுளின் நித்திய உடன்படிக்கை, வெரி மூலம் என்று சொல்லி முதலாவது பார்க்கின்ற போது God establishes his covenant with Abraham. 2ஆம் வசனத்தில்
நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அப்படி சொன்ன உடனே அப்பொழுது ஆபிரகாம் முகம்புறம் விழுந்து வணங்கினார். அது வரைக்கும் நம்ம போறோம். நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாகவும் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே பார்க்கின்ற போது என்னுடைய உடன்படிக்கை, என் உடன்படிக்கை என்று சொல்லி கடவுள் சொல்லுகிறார். இந்த 17ஆம் அதிகாரத்தில் மாத்திரம் நீங்கள் போய் பாருங்க, வீட்டில் 9 முறை வருகிறது. திஸ் phrase quote and unquote my covenant. அப்போ ஒரு ஒப்பந்தம் என்றால் 2 பேரும் பாரபட்சம் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படுகிற போதுதான் அது ஒப்பந்தமாக அது கையெழுத்தாகிறது, ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆனால் இங்கே என் உடன்படிக்கை நான் ஏற்படுத்துவேன் என்றால் அப்போ இவருடைய அதாவது ஒரு அக்ரிமெண்ட், அவர் சொல்லுகின்ற ஒரு காரியத்தை அவர் நிறைவேற்ற வேண்டும். ஆனால் அவர் அதை வேண்டாம் என்று சொல்ல முடியாது. இன்னொரு பக்கம் இது ரொம்ப வித்தியாசமான இது உடன்படிக்கை. என் உடன்படிக்கை சொல்லும்போது அதுல அந்த it covers an inclusive nature of God's love towards the whole universe. So என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்று சொல்லி சொல்கிறார். நான் உனக்கும் எனக்கு நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். இந்த 17ஆம் அதிகாரத்தில் மட்டும் 9 முறை இந்த வார்த்தை என் உடன்படிக்கை என்று போடப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் வீட்டில் போய் பார்த்துக் கொள்ளுங்கள். கவர்னன்ட் என்றால் எபிரேய வார்த்தையில் பெரித் என்று சொல்லி, மை கவர்னன்ட் என்று பார்க்கும்போது பெரித்தி என்று சொல்லி, மை கவர்னன்ட் என்னுடைய கவர்னன்ட் என்று சொல்லி கடவுள் சொல்லுங்கள். கவர்னன்ட் என்றால் அதாவது ஒப்பந்தம், அக்ரிமெண்ட் என்று அர்த்தம். டு பைண்ட் ஆர் டு ஃபெட்டர், டு அலாட், டு அக்ரி வித் an agreement இல்லையா? an agreement of a solemn and binding force. இரு பக்கமும் ஒரு ரெசிப்ரோக்கல் அரேஞ்ச்மெண்ட் என்பது உருவாக வேண்டும். இவர் சொல்வதை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர் சொல்வதை இவர் ஏற்றுக்கொள்ள, இப்படி சில காரியங்கள். ஆனால் இங்கே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், அதை அவர் நிறைவேற்ற வேண்டும். நடக்க போகின்ற காரியத்தை சொல்லி இதற்கு ஒரு அடையாளமாக அந்த உடன்படிக்கை என்பதை அவர் ஏற்படுத்துகிறார். இந்த உடன்படிக்கையை அவர் ஏற்கனவே ஏற்படுத்தினார் என்பதை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். சோ அதை பின்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சோ இங்க நம்ம பார்க்கும்போது உடன்படிக்கை என்பது இட் இஸ் a fellowship or agreement, a commitment இல்லையா? ஒரு ஒப்பந்தம் இல்ல ஒரு காரியத்தை செய்து நிறைவேற்ற ஒரு ஒப்படைக்கின்ற ஒரு கடமையை ஒரு வெளிப்படுத்துகிறது. சோ இங்கே முக்கியமாக பார்க்கும்போது உடன்படிக்கை என்பது ஒரு ஒப்பந்தம். ஆனால் இங்கே கடவுள் என்னுடைய உடன்படிக்கை என்று சொல்வதனால ஒரு புனிதமான மற்றும் பிணைப்பு சக்தியின் ஒப்பந்தமாக பார்க்கப்படுகிறது. Voluntarily he come forward to establish this covenant with Abraham. Voluntarily தானாக வந்து இந்த காரியத்தை செய்கிறார். ஏனென்றால் அவனை அழைத்த போது அவன் வந்தான். அவனுடைய நல்ல குணாதிசயங்களை பார்த்த கடவுள் அவனை அழைத்து நான் இவ்விதமாக உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். அந்த காரியத்தை நிறைவேற்ற போகிறார். That is what the covenant that is going to establish here. So இங்கே இவரே இந்த காரியத்தை எடுத்து செய்கின்ற காரணத்தினால இது ஒரு புனிதமான மற்றும் பிணைப்பு சக்தியின் ஒப்பந்தமாக பார்க்கப்படுகிறது. So it is an agreement of a solemn and a binding force. இந்த பிணைப்பு என்பது இவரால வந்தது. இவர் படைத்தவர், எல்லாவற்றுக்கும் அதிபதி. ஆனால் இவரால் படைக்கப்பட்ட ஒரு மனுஷனிடத்துல இவர் ஒன்று பண்ணுகிறார் என்றால் இவர் பெரிய விஷயம், சாதாரண விஷயம் இல்லை, சாதாரண ஒப்பந்தம் கிடையாது. So agreement can be cancelled if it is breached by one or the other person. Definitely அது வந்து அந்த ஒப்பந்தம் இது இல்லாமல் போடும். ஆனால் இங்கே இவர் ஏற்படுத்தின இந்த ஒப்பந்தம் என்பது ஒரு சாதாரண ஒப்பந்தம் அல்ல. அவருடைய திட்டத்தை நாம் முதலாவதாக அந்த ஏற்படுத்த போகிற மனுஷன் ஆபிரகாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
இங்கே இந்த ஒப்பந்தம் ஏற்பட காரணமாயிருக்கும் பிணைப்பு யார் என்றால் அந்த சக்தி கடவுள். பிணைப்பின் சக்தி யார் என்றால் கடவுள் தான். So, in a general sense, covenant is a mutual agreement of two or more persons or parties. அது பொதுவாக பார்க்கின்ற போது it is an agreement. Covenant is nothing but an agreement, a mutual agreement of two or more persons or parties என்ற அந்த காரியத்தை நம்ம அல்லது அரசாங்கம் கூட ஒப்பந்தம் போடுகிறது, மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் MOU என்று சொல்லலாம். அந்த they will exchange the back between countries. அதெல்லாம் பார்க்கணும். இங்கே கடவுள் அண்ட சராசரத்தை படைத்த கடவுள் தான் தெரிந்து கொண்ட ஒரு மனுஷனிடத்துல ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்துகிறது தான் இந்த நாளின் மிக முக்கியமான ஒரு காரியமாகும். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்ற போது அங்கே the first use of Hebrew phrase cut a covenant, அதாவது காரத் பெரித் என்ற வார்த்தை establish a covenant என்று சொல்லி அங்கே கடவுள் 15ஆம் அதிகாரத்தில் அதை உருவாக்குறதே பார்க்கிறோம் இல்லையா? 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல 21ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கின்ற போது அங்கே நடக்கிற ஒரு காரியம், கடவுள் ஆபிரகாமை அழைத்து ஒரு காரியம் சொன்னார். இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக நான் கொடுப்பேன். அப்படி கொடுக்க சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு தான் உன்னை நான் அழைத்தேன், நீ வந்தாய் என்று சொல்லி சொல்லுகிறார். அவன் வந்த பிறகு தொடர்ந்து அந்த அப்படியே தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேட்கிறார், ஆண்டவரே இதை நான் எதினால் அறிவேன், நீர் எனக்கு இது மாதிரி என்ன ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன இந்த பெரிய சந்ததியை கொடுப்பேன், இதை நான் எதினால் அறிவேன் என்று சொல்லுகின்ற போது அப்பா அவர் உண்டு பண்ணுகிறார். 9ஆம் வசனத்தில் 12ஆம் வசனம் அங்கே கடவுள் அங்கே என்ன பண்றாரு? 15ஆம் வசனத்துல 12ஆம் வசனத்துல 15ஆம் வசனத்துல 9லிருந்து 12 பாருங்க. அந்த கடவுள் சொல்லுகிறார், 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும், அடுத்து 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா குஞ்சையும் என்னிடத்துல கொண்டு வந்தான். கொண்டு வந்த பிறகு அவன் அவைகளை துண்டித்து, அதுதான் அங்க என்ன பண்றாருன்னா அதை அவன் துண்டித்து எல்லாவற்றையும் ஒரு இடத்துல கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தார். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. பறவைகள் அந்த உடலின் மேல் இறங்கின, அவர்களை ஆபிரகாம் துரத்தினான். சூரியன் அஸ்தமிக்கின்ற போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது, திகிலும் காரலிலும் அவனை மூடிக்கொண்டது. அப்போ கடவுள் அந்த துண்டிக்கப்பட்ட அந்த ஆடு இருக்கு இல்லையா, வெள்ளாடு, அப்புறம் அடுத்து அந்த என்ன ஆடு அது வெள்ளாடு, இன்னொரு ஆட்டுக்கடா, இன்னொரு கிடாரின்னு சொல்லிட்டு, சோ அது வெட்டி வைக்கப்பட்டிருக்கிற அதன் மத்தியில் அவர் போறார். 17ஆம் வசனம் பாருங்க. சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார். அதான் அதுல சென்ட்ரல் அவர் கடந்து போறார். 2 பக்கம் பண்ணியாச்சு. அதை வெட்டி, அதாவது அதான் கட் தி கவர்னன்ட் என்று சொல்லி காரட் பெரிட். காரட் பெரிட்னா இப்போ அது டிரான்ஸ்லேஷன்ல பணம் எஸ்டாப்ளிஷ் கவர்னன்ட் ஆர் மேக் ஏ கவர்னன்ட் என்று சொல்லி. ஆனால் கட் என்றால் இதுதான், அது ரத்தத்தின் மூலமாக உருவாக்கப்படுகிறது, அது வெட்டி பிளக்கப்பட வேண்டும். நாமளும் ரொம்ப யோசித்து இது என்ன இது வித்தியாசமா இருக்குது, விருத்த சேதம் சொல்றது இப்படிதான் இதாகணும்னு இருக்குதா? அதுதான் இங்க நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன் அடையாளமாக இந்த காரியத்தை பிரியமானவர்களே, அதுக்கு முன்பதாக அந்த ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருந்த நியர் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருந்தவர்கள் இப்படித்தான் அந்த ஒப்பந்தங்களை செய்திருக்கிறார்கள். மிருகங்களை வெட்டி 2 பக்கம் போட்டு சென்ட்ரல் நடப்பாங்க. அடுத்து சொல்லப்பட்ட அந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் நடக்கவில்லை என்றால் 2 பேருக்கு இதுதான் கதி, அவர்களும் வெட்டி போடப்படுவார்கள் என்ற ஒரு காரியங்கள் அப்பொழுது இருந்தது. ஆனால் கடவுள் ஏற்படுத்தும் போது அவர் ஆபிரகாம் மத்தியில் போல இவர் தான் போனார். சோ இந்த அதாவது உடன்படிக்கையை ஏற்படுத்தவும் அதை மறுபடியும் அழிக்கவும் இவரால் தான் முடியும், ஆபிரகாமால முடியாது. ஆபிரகாமால முடியாது. அதனால தான் இது என் உடன்படிக்கை என்று சொல்கிறார். பிரியமானவர்களே,
சோ அங்கே அவர் சொல்லுகின்ற போது அந்த துண்டங்களின் நடுவே அவர் கடந்து போன அக்னி ஜுவாலையோடு அவர் கடந்து செல்கிறார், நடந்து போகிறார். அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமை உடன்படிக்கை பண்ணி அங்க சொல்லுகிற போது கடைசி வசனத்தை சொல்றாரு 21ஆம் வசனத்துல, இந்த 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 எல்லா ஜனங்கள் இருக்கின்றதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுப்பேன். அததான் அந்த 18ஆம் வசனத்துல இருந்து வருது. நாளில கர்த்தர் ஆபிரகாமை உடன்படிக்கை பண்ணி எகிப்து நதி துவக்கி ஐபிராத்து நதி மற்றும் பெரிய நதி மட்டும் உள்ள கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பாயமரும் எபோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன். அப்போ ஆண்டவர் சொன்ன அந்த கானான் தேசத்தில் இவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் ஏற்கனவே, அந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுப்பேன்னு சொன்னார். இன்றைக்கு கூட அந்த இடம் பிரச்சனையா இருக்குதுன்னா எங்க நிலத்துல அவங்க வந்துட்டாங்க. யாரால வந்தது பிரச்சனைனா, இவர்கள் இப்ப சொல்ல ஒரு மனுஷன் யாருமே எல்லாருமே அவர்கள் பாவங்களை தரிசித்து கடவுளுக்கு விரோதமாக சென்றதுனால அவர்கள் எல்லாரையும் துரத்தி அந்த இடத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் சொல்லி கடவுள் சொல்லுங்க. அவரை விட்டு விலகுவது மாத்திரம் அவர் பிடிக்கவே பிடிக்காது. அந்த விஷயத்துல நடந்த சம்பவத்தை பிறகு நம்ம தியானிக்கலாம். சோ இங்கே எஸ்டாப்ளிஷ்ட் கவர்னன்ட் on that day என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். அதன் மூலமாக அந்த உடன்படிக்கை உண்டு பண்ணி இந்த தேசத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் கொடுத்தேன். அதே விஷயத்தை தான் இந்த 17ஆம் அதிகாரத்துல ஆண்டு சொல்கிறார். நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து வணங்கினான். உடனடியாக எஸ் அக்செப்டன்ஸ் சொல்லிட்டு, ஏன்னா ஒரு அக்ரிமெண்ட் என்று வருகிற போது ஃபர்ஸ்ட் ஒரு ஆஃபர், there should be an offer, there should be an acceptance, there should be an agreement if it is agreed mutually by both. இல்லைங்களா? சோ அது போலதான் ஆண்டவர் சொன்ன உடனடியாக பண்றான். ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து எஸ் லார்ட், I'll accept unconditionally, எந்த விதமான நிபந்தனையும் இன்றி நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்ற காரியத்தை தானே காட்டுகிறது. கடவுளுக்கு முன்பு சாஷ்டாங்கம் விழுந்து முகம் குப்புற விழுந்து அந்த நெற்றி கீழப்படத்தக்கதாக அவன் வணங்கினான் என்று சொல்லி இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற போது இந்த மை கவர்னன்ட் என்ற அந்த மிக முக்கியமான ஒரு காரியம். இது எப்படி வந்தது என்று பார்க்கின்ற போது, இது கடவுளாக ஒரே தன்னிச்சையாக கிருபை பாராட்டி அவருடைய அன்பினாலே கொடுக்கின்ற ஒரு வரப்பிரசாதமாகத்தான் இதை நாம் பார்க்க முடியும். It speaks my covenant, quote unquote, speaks more about the unilateral nature of the covenant. Unilateral என்று பார்க்கும்போது தன்னிச்சையாக, அதுல அதாவது ஒரு தலபட்சமாக என்று இதை பார்க்க முடியாது. இவர் சர்வ வல்லவர் என்ற ஒரு கெப்பாசிட்டி இல்ல, அவராக ஒரு கிருபையாக கொடுக்கிறார். என்னுடைய பேச நம்பினால நான் எப்போ நீ வெளியே வா, உன்னுடைய தகப்பனையும் உன்னுடைய வீட்டையும் உன்னுடைய இடத்தையும் விட்டு நீ வெளியே வா, காட்டுகிற இடத்துக்கு போன்னு சொன்ன மாத்திரத்தில் அவர் கேட்டான். சாகினால I'm going to bless him abundantly. அங்கேதான் இந்த ஒரு காரியம் என் உடன்படிக்கை என்று சொல்வதை பிரியமானவர்களே. So my covenant என்று பார்க்கும்போது this defines God's relationship with Abraham. அவரும் அவனோடு கூட பயணிக்கிறார். இவன் இந்த அளவுக்கு கீழ்ப்படிந்து வருகிறான் என்றால் அவனை அப்படியே அம்மோன் விட்டுறதுக்காக அல்ல. So this defines God's relationship with Abraham. அவரும் அப்பேற்பட்ட ஒரு உறவோடு அவனோடு பயணிக்கின்ற காரியம். This is the same covenant that God has established with Abraham in Genesis chapter 12 verses 1 to 3 and 15. அங்க சொன்ன அந்த காரியத்தை தான் இப்பொழுது கூட அதை நிறைவேற்றுறார் இல்லையா? 12ஆம் அதிகாரம் 1-3 எது பார்க்கின்ற போது 12ஆம் அதிகாரம் 1-3, நான் உன்னை அழைத்து உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அடுத்து உன் நிமித்தமாக பூமியில் உள்ள எல்லா வம்சங்களும் ஆசீர்வாதிக்கப்படும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார்ல, அந்த காரியத்தை இப்ப உன் நிமித்தமாக பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும், எல்லா இனத்தவரும்
all countries will be blessed through you என்று சொல்லி இங்கே அந்த உடன்படிக்கை தான். So it is a reaffirmation of the covenant with the important addition of circumcision as the sign and the seal of the covenant. So இங்க முக்கியமான ஒரு காரியம் என்னென்றால் அந்த அதாவது விருத்த சேதனம் என்பது circumcision. அதை நாம் வருகின்ற வாரத்தில் பார்க்கப்பட்டபடினால இன்றைக்கு அவர் ஏற்படுத்தின அந்த உடன்படிக்கை, அவருடைய உடன்படிக்கை என்ன என்பது இங்கு போடப்பட்டிருந்தா, தெளிவா போடப்பட்டிருந்தா. இந்த 2ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனத்துல அவருடைய உடன்படிக்கை எதுன்றது தெரியுதா நமக்கு? ஏதாவது புரியுதாமா? நீதான் படிச்சு, நீதான் சொல்ல, இப்போ நீங்கதான் படிச்சு ரொம்ப தெளிவா இருக்குது. 4ஆம் வசனத்துல 7ஆம் வசனம் வரைக்கும் அதே தான் பேசல. 4ஆம் வசனத்துல என்ன சொல்ற பாருங்க, நான் உன்னோட பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால். So he begins what is that covenant that he is going to establish with Abraham? ஆரம்பிக்கிறார் to begin with at the outset அப்படின்னு ஆரம்பிக்கிறது தான் இங்க போறோம். நான் உன்னோட பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால் நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவாய். அதுதான் வருது 2ஆம் வசனத்திலே சொல்றாரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாக பெருக பண்ணுவேன். அப்ப திரளாக பெருக பண்ணுவேன்றதுதான் அவர் ஏற்படுத்தின. இன்னைக்கு இவ்வளோ ஜனம், கிட்டத்தட்ட 800 கோடி மக்கள் இருக்கார்கள் என்றால் யாரால் வந்தது என்றால் இவர் ஏற்படுத்தின இந்த உடன்படிக்கை தான். பிரியமானவர்களே, சோ இந்த திரளான என்னவென்றால் நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் என்று சொல்லி அவர் சொல்கிறார். அடுத்தது, இனி உன் பேர் ஆபிரகாம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். இனி உன்னை மிகவும் அதிகமாய் பலகு பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி உனக்கும் உனக்கு பின் தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். இது வரைக்கும் ரொம்ப தெளிவா சொல்லிடுறாரு. உனக்கு மாத்திரம் இல்லப்பா, this covenant is going to help or this will remain with your descendants. அவர்களோட கூட அது அப்படியே தொடரும். சோ அதான் நித்திய உடன்படிக்கை. It will continue forever. There is no fixed time by the time period. இல்லையா? ஒரு அக்ரிமெண்ட்னா ஒரு டைம் போடுறோம் இல்லையா? ஒரு அக்ரிமெண்ட் நம்ம போனோம்னா ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட்னா 11 months போடுவோம். அதே போல ஒரு லீஸ் அக்ரிமெண்ட் போடுவோம், ஒரு 3 years போடுவோம். இப்போ பல காரியங்கள் இல்லையா? சோ இங்கே பார்க்கின்ற போது உனக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிகள் எல்லாம் தொடரும். அதுதான் நான் ஏற்படுத்தின உடன்படிக்கை, மாத்திரம் நித்திய உடன்படிக்கை என்று அடல்கிறதை இருப்பாங்க. So when God makes a covenant, he enters into an agreement to commit himself to give what he promises. It is purely an act of grace. இல்லையா? So ஒரு மனுஷனிடத்துல அவர் ஒப்பந்தம் பண்ணி ஒரு காரியத்தை செய்கிறார் என்றால் அவர் அதை கண்டிப்பாக செய்து முடிப்பார். ஏனென்றால் அது அந்த வாக்குத்தத்தம் செய்த கடவுள் வாக்கு மாறாதவர். பொதுவாக நமக்கு தெரியும், வாக்குத்தத்தம் செய்த கடவுள் வாக்கு மாறாதவர். மனுஷன் தவறிடுவான். மனுஷனை நம்ப கூடாதுன்னு சொல்லிதான் மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம். So இங்கே பார்க்கும்போது it is purely an act of grace. கிருபையினாலே வந்த ஒரு காரியமாக இதை பார்க்கிறோம். கிருபையினாலே அவர் கொடுக்கிற ஒரு காரியம். அந்த பக்கம் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னா ஒரு கீழ்ப்படித்தல். அதுதான் அவர் எதிர்பார்க்கிறார். இவர் சொன்னதை இவர் நிறைவேற்றார். அதுக்காக அவர் என்ன சொன்னோம், ஆபிரகாம் எஸ் லார்ட், நீ என்ன சொல்லுங்களோ அதை நான் சேர்த்து தயாரா இருக்கேன். அதுதான் நம்ம ஒரு வாரத்தில் நம்ம பார்க்க நாம் முக்கியமாக. இரண்டாவதாக நம்ம பார்க்கின்ற போது திஸ் கவர்னன்ட் இஸ் அன் இன்டர்னல் கவர்னன்ட். இது முக்கியமான இடத்துக்கு வருது. இந்த இட் இஸ் அன் இட்டர்னல் கவர்னன்ட், எவர்லாஸ்டிங் கவர்னன்ட். அதாவது இன்னொன்று சொல்லணும்னா இந்த இன்டர்னல் கவர்னன்ட் ஒரு
அடிப்படை கூறுகள், முக்கியமான அடிப்படை கூறுகள் என்ன என்று பார்க்கின்ற போது, key aspects of eternal covenant என்னன்னு பார்க்கும்போது, God's initiative and faithfulness. So here we see through His grace, He initiates establishing this covenant with Abraham. So it is God's initiative and faithfulness. அவருடைய அந்த நம்பகத்தன்மையை அவர் செயல் வடிவில் அவராகவே இறங்கி செய்கின்ற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அதனால்தான் இது அவருடைய உடன்படிக்கையாக. So second one is the eternal covenant is established by God through grace and the salvation to the humanity. இதன் மூலமாக முழு உலகத்தையும் ரட்சிக்க வந்தவர் என்பதை இங்கேயே அவர் வெளியரங்கப்படுத்துகிறார். He declares very boldly, இல்லையா? உன் மூலமாக முழு உலகத்தையும் ஆசீர்வதிப்பேன். அப்ப ஆசீர்வாதம் இட் இஸ் ஓப்பன் ப்ராவிடன்ஸ், இல்லையா? எல்லாருக்கும் ஆனது என்பதை அவர் சொல்கிறார். இன்னைக்கு எல்லாரும் நல்லா இருக்கிறாங்கன்னா யாரெல்லாம் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் சரி, ஏற்றுக்கொள்ளாத ஆனால் கூட பிரியமானவர்களே, ஏற்றுக்கொண்டதுனால அவனுக்கு இருக்கிறதானே எனக்கு வந்ததுன்னு சொல்றது இல்லை. மாறாக அவரை ஏற்றுக்கொள்ளதால் இப்பொழுதும் வாழ்வு உண்மை வழி நடத்துகிறவர் உன்னோடு அவரோடு எப்பொழுதும் வாழ வைக்க செய்வார். அதுதான் நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். எல்லாரும் நல்லா நானும் அதே போல லைஃப் இஸ் ஷார்ட் மேக் இட் ஸ்வீட்னு சொல்லிட்டு நான் வாழ்ந்துட்டு எப்படியாவது ஜாலியா இருந்துட்டு போயிடலாம், கண்டதையும் மனசுல என்ன வருது அது போல செய்துட்டு போயிடலாம். நிறைய பேர் செய்யறாங்க. ஆனா இப்படிதான் வாழணுன்றது, அந்த கட்டுப்பாடு என்பது மிக முக்கியமானது. கட்டுப்பாடு என்பது மிக முக்கியமானது. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுன்னு சொல்லிட்டு ஒருவேளை நம்ம பார்க்கலாம். டியூட்டி, டிக்னிட்டி அண்ட் டிசிப்ளின் எல்லாம் வேதத்திலிருந்து வந்ததுதான். இன்றைக்கு ஒரு அரசியல் கட்சியை அமைத்த அறிஞர் அண்ணா சொன்ன அந்த காரியங்கள் தான் சொல்றேன் நான். அவங்கெல்லாம் எதுல நம்ம வேதத்தின் அடிப்படையில் தான். ஒன்றே குலம் ஒருவரே தேவன் என்று சொல்ல அந்த அடிப்படை கூட இதுல இருந்து வந்ததுதான். அதனாலதான் முதலியார் கம்யூனிட்டியை சேர்ந்து அவர் எல்லாமே எரிப்பாங்க சொல்லலாம். அவர் சொன்னார், மரித்த பிறகு உயிர் தெழுதல் என்று இருக்கிறது நானும் நம்புகிறேன் என்று சொல்லி புதையல் என்று அவர் சொன்னார். சத்த பிறகு அவர் அதுக்கு முன்பாக சொல்லி இந்த ஒரு காரியம், அதனால தான் அவர் புதைக்கப்பட்டார். சோ இந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தையை அநேகர் நம்பி அதை ஏற்றுக்கொண்டிருக்கார்கள். வெளியரங்கமாக அதை சொல்லவில்லை என்றால் கூட அது எப்படியாவது கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு மிக முக்கியமானது. So it signifies God's unwavering commitment to his promises, even when faced with the human shortcomings and unfaithfulness. ஏற்கனவே ஆபிரகாமும் சரி சாராயும் சரி தவறு செய்தாங்கிறது தெரியும். அவருடைய திட்டத்துக்கு மாறா ஒரு பெண்ணை, அடிமை பெண்ணை ஆபிரகாம் கொடுத்ததையும் இவர் அது ஆடு போல தலையாட்டிக்கின்னு என்ன ஏதுன்னு கேட்காம இம்மினடா ஒரு சம்மதம் தெரிவிச்சதும் தெரியும். சோ இதையும் தாண்டி இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக கடவுள் வருகிறார் என்றால் இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. அவர் நம்முடைய அக்கிரமத்துக்கு சரிக்கு சரியாக நம்மை நியாயத்திற்காமல் தண்டியாமல் விட்டிருக்கிறார் என்று சொல்லி 103ஆம் சங்கீதத்துல பார்க்கணும். எவ்வளவோ செய்திருக்கிறோம் தப்பு, தவறு. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று இருக்கிறது. ஒரு தவறு கூட நம்மை மரணத்திற்குள்ளாக நடத்தக்கூடியது. ஆனால் இதுவரைக்கும் பிழைத்திருக்கிறோம் என்றால் அதுதான் கிருபை. நம்ம எவ்வளவு இறக்கமுள்ளவராக இருக்காங்க. So through this covenant, God promises once again to multiply Abraham's family. His descendants would be as the dust of the earth, stars of the heaven. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல பார்க்கிறோம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல பார்க்கிறோம். உன்னுடைய சந்ததி கடற்கரை மணலை போலவும் வானத்து நட்சத்திரங்களை போலவும் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். சோ இந்த ரெண்டு அந்த ஒப்புமைப்படுத்துகிற போது these two comparisons earth and heaven என்று பார்க்கிற போது this suggests Abraham would have a physical family. அதாவது வேற எது சொல்லி எண்ணனா எண்ணிடுவாங்க. கடற்கரை மணலை எண்ண முடியுமா? வானத்து நட்சத்திரம் எண்ண முடியுமா?
இன்றைக்கு எண்ணப்பட்ட ஜனங்கள் ஒரு 800 கோடி, கிட்டத்தட்ட ஒரு 800 கோடி. இன்னும் எவ்வளவு வருஷத்துக்கு இருக்குமோ யாரு சொல்ல முடியும்? கடவுள் அறிவார். ஆகவே இந்த ஒரு காரியத்தை சொன்னார். சோ அவர்களுக்கு ஒரு குடும்பம் என்பது இந்த பூமியிலே உண்டு. அது யாரால் வாக்களிக்கப்பட்ட அந்த யூதர்கள் சொல்லி மத்தேயு 3:9 நாம் பார்க்கிறோம் இல்லையா? அண்ட் ஆல்சோ அவர்கள் மாத்திரமல்ல, அண்ட் ஆல்சோ a spiritual family, ஆவிக்குரிய குடும்பம், ஒரு பிசிக்கல் ஃபேமிலி. இன்னைக்கு நீங்க இஸ்ரேல் பண்ணீங்கன்னா who is Jesus ன்னு கேட்டீங்கன்னா he is our brother என்றார். they think that he is one among their family, அந்த குடும்பத்துல ஒருத்தர் என்றார். புரிஞ்சுங்களா? சோ அந்த ஒரு பிசிக்கல் ஃபேமிலி, ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலி என்று பார்க்கின்ற போது இஸ்ரேலில் இருக்கிறவங்க மாத்திரமல்ல, இந்தியாவில் இருக்கிறவங்களும் சரி, இலங்கையில இருக்கிறவங்களும் சரி, ஆப்பிரிக்கால இருக்கிறவங்களும் சரி, ஈரான்ல இருக்கிறவங்களும் சரி, ஈராக்ல, சூடான்ல, எந்த மூலையில போனாலும் சரி, விசுவாசிக்கிறவர்களுக்கு கடவுளுக்கு கொடுக்கின்ற இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கின்ற மக்களுக்கு அவருடைய பிள்ளைகள் என்ற ஒரு அந்தஸ்தை, அவர்கள் யாராக இருக்கலாம், கிரேக்கனா இருக்கலாம், யூதனா இருக்கலாம், எப்பேற்பட்டவனா இருக்கலாம், கடவுளுடைய பிள்ளைகள் என்ற ஒரு அதிகாரத்தை அவர் கொடுக்கிறார். கலாத்தியர் 3:26 26-29 எடுத்துக்குமா படிங்க. கலாத்தியர் 3:26-29. நீங்கள் எல்லாரும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராக இருக்கிறீர்கள். யார் யார் அவரை ஏற்றுக்கொண்டார்களோ, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாக படி அதிகாரம் கொடுத்தார். யோவான் சுவிசேஷம் 1:12 வருது. அதே தான் இங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராக இருக்கிறீர்களே. நாமும் கூட இங்க இந்தியாவில் இருக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்ம வாழ்வோம். இஸ்ரவேல்ல இருக்கிறவங்க தான் கர்த்தருடைய பிள்ளைகள் இல்ல. அது ஒரு எக்ஸாம்பிள். இப்போ வந்து சோறு சேர்ந்து பார்க்கறதுக்கு வந்து கரண்டியில் அடி மொத்தத்தையுமா பாக்குறீங்கம்மா? ஒரு சாதம் இல்லையா, ஒரு 2-3 சாதத்தை எடுத்து போகிறேன். அந்த மாதிரி தான் ஒரு எக்ஸாம்பிள் பண்ணார். அதற்காக மற்றவர்களை கைவிட்டு விடவில்லை என்று இது மூலமாக நம்ம பார்க்கிறோம். சோ இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராக இருக்கிறீர்களே, அதுதான் அந்த ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலி என்பதை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நித்திய உடன்படிக்கையான அந்த பூமியில் உள்ள அனைத்து வகையான உயிரினங்களுக்கும் இடையிலான ஒரு நித்திய உடன்படிக்கையை கடவுள் நினைவு கூறுவதற்காக நிறுவப்பட்டது. உலகில் உள்ள எல்லா உயிரினங்களும், மக்கள் மாத்திரமல்ல, மற்ற உயிரினங்களும் சேர்த்துதான் இது ஏற்படுத்தப்பட்டது. சோ இது ஹோல்சம் கவர்னன்ட் என்று சொல்லி, இட் இஸ் an eternal covenant, ஒரு நிபந்தனைக்கு உட்படாத ஒரு உடன்படிக்கை. ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் என்று பார்க்கின்ற போது, ஒப்பந்தம் என்றால் ஒரு அக்ரிமெண்ட், ஒரு உடன்படிக்கை என்றால் அதுக்கு ஒரு கண்டிஷன் உண்டு. ஆனால் இதுக்கு கண்டிஷன் கிடையாது. ஏதாவது சொன்னார், நம்ம ஆசீர்வதிகள் சொன்னார், முன்னிமித்தமாக இருக்கிற ஆசீர்வதிகள். அவன் இதுக்கு என்ன செய்தான் என்பது அடுத்த வார்த்தையில் நம்ம பார்க்கிறோம். இதே சாப்பிடல, அவன் ஏற்கனவே கடவுள் ஏற்படுத்த உடன்படிக்கை அடையாளத்தை தான் அவன் செய்யறான். நீ இந்த காரியத்தை செய்கிறாரு, உன்னுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளை, அதாவது எல்லா ஆண் பிள்ளைகளையும் விட்டு சேதன பண்ணணும், உடனே செய்யணும். அந்த காரியத்தை நாம் புரிந்து பார்க்கணும். மிக மிக முக்கியமான அவ்வளவுதான், அந்த ஒபீடியன்ஸ் என்பதுதான். உடனடியாக அவன் செய்த அந்த காரியத்தை தான் பார்க்கணும். பிரியமானவர்களே, வேற எந்த விதமான நிபந்தனையும் இல்லை. ஏதோ ஒரு காரியத்தை சொன்ன, ரொம்ப சிம்பிள். I will do it immediately, I will do it சொல்லிட்டு செய்திருக்கோம். அது போல ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். சில காரியங்களை நம்ம வைக்கிறோம், சில நோக்கங்கள் அது நம்மளால் தாங்க முடியாத படிக்க வச்சு அழுத்தி நம்மை வேடிக்கை பார்க்கிற கடவுள் அல்ல, ஒரு லேசான நுகம் தான். அது போலதான் நமக்கு வர்ற பாடுகள், வேதனைகள் எல்லாம் சரி, இந்த உலகத்துல சில காரியங்களை அனுமதிக்கிறார் இல்லையா? கஷ்டப்படாத மனுஷன், கண்ணீர் விடாத மனுஷன், நோய்வாய்ப்படாத மனுஷன் உலகத்துல யாருமே கிடையாது. இதன் மத்தியிலும் அவரை நம்பி நாம் வாழ்கின்ற போது நித்திய வாழ்வு, அதுவும் ஒரு பெரிய உடன்படிக்கை. It is a promise given to everyone irrespective of their background இல்லையா? இந்த வாழ்வுக்கு போறதுக்கு என்ன செய்யணும்? அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் சொன்னா, நீ ஏற்றுக்கிறியா? நீ என்னுடைய புள்ள பாரு. யோவான் சுவிசேஷம் 1:12 தெளிவாக, அவர்கள் ரத்தத்தினாலாவது
மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். நம்மை பெற்றெடுக்கின்ற தாயும் தகப்பனுமாக அவர் மாறுகிறார். அவரை ஏற்றுக்கொள்ளுகின்ற போது நிபந்தனையற்ற ஒரு உடன்படிக்கை, இந்த நித்திய உடன்படிக்கை, அன்கண்டிஷனல் கவர்னன்ட், இட்டர்னல் கவர்னன்ட். கடைசியாக பார்க்கின்ற போது, நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாய் இருப்பாய், இனி உன் பேர் ஆபிரகாம் என்று இராமல் ஆபிரகாமாக கடவுள் வந்து பேர் மாற்றுறதுல பேரை மாற்றுகிறார். 5ஆம் வசனம், இனி உன் பேர் ஆபிரகாம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். அங்கேயே பதில் வந்துருச்சு. நீ திரளான மக்களுக்கு தகப்பனா இருக்கின்றபடினால் உன் பேர் ஆபிரகாம். ஆபிரகாம் என்றால் எக்ஸால்டட் ஃபாதர், உயர்ந்த தந்தை என்று அர்த்தம். அது முன்னாடி ஆபிரகாம் சொல்லி அவர் பேர் உயர்ந்த தந்தை, எக்ஸால்டட் ஃபாதர். இப்போ உலகத்துக்கே நீ தந்தை இல்லையா? சோ ஃபாதர் ஆஃப் எ கிரேட் மல்டிடியூட், உலகம் முழுவதும் உள்ள தேசங்களின் தந்தையாக கடவுளானே நிலைநிறுத்துகிறார் தான் ஆபிரகாம். நமக்கு அந்த அப்ரஹாமிக் கவர்னன்ட் என்று பார்க்கின்ற போது, இந்த அப்ரஹாமிக் கவர்னன்ட், இந்த உடன்படிக்கை, இதை ஏற்படுத்தின பிறகு இன்றைக்கு அவர் காட்டின அடுத்ததாக நம்ம பார்க்கின்ற போது, உன்னை இந்த அளவுக்கு நான் உயர்த்தி உன்னுடைய மக்கள் சுதந்திரத்துக் கொள்வதற்காக ஒரு இடத்தையும் கொடுப்பேன்னு சொல்றாருல. அடுத்தது அந்த இடம் பாருங்க, அந்த இடத்தை பத்தி சொல்றாரு. எந்த வசனம்? 7ஆம் வசனம் இல்லையா? 8ஆம் வசனத்துல சொல்றாரு, நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின் வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன் என்றார். ஆபிரகாம் காலத்துல அவர் வந்து ஒரு பாரினர் போலதான் அங்க இருக்கிறார், ஒரு பரதேசியை இருக்கிறார் இல்லையா, ஒரு ஏலியன் இல்லையா. கடவுள் சொன்னதுனால அங்க போறாரு. பட் ஸ்டில் he is not a citizen of that Canaan. He was considered as a resident alien. அங்க வந்து தங்கி இருக்கிற ஒரு வெளியாளர். அதனால ரொம்ப தெளிவா சொல்றேன், நீ பரதேசியாய் தங்கி வருகிற இந்த கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன் சொன்னார். இந்த காரியத்தை ஆபிரகாம் அனுபவிக்கல, சாராள் அனுபவிக்கல, ஈசாக்கு அனுபவிக்கல, அவனுடைய சந்ததி நிறைய பேர் அனுபவிக்கல. பல சந்ததிக்கு பிறகு தான் அவனெல்லாம் அடிமைப்பட்டு, அதாவது எகிப்திலிருந்து வரும்போது தான் அந்த ஜனங்க எல்லாரும் போய் அதை சுதந்திரிக்கும்படியாக கடவுள் அனுப்புகிறார். ஆனா வர வழியிலே அவங்க பண்ண காரியங்களும் கொஞ்சம் நஞ்சமா அவரு செய்வதை, அதாவது கடவுள் விட மாட்டார். அங்க அடிக்கிறதை பார்க்கிறோம். அதே நேரத்தில் சொன்ன வாக்கு தத்துவத்தை மறவாமல் அதை நிறைவேற்றுகிற கடவுளாக இருக்கிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம குடும்பங்கள்ல நம்ம பல காரியங்களை நம்ம அலசடிப்பட்டிருக்கோம், அடிபட்டிருக்கோம். இருந்தாலே கடவுள் நம்மை கைவிட மாட்டார், நம்மை வழி நடத்துவார். இதெல்லாம் நம்ம சில காரியங்கள் அவரை கற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய இடத்துல கிட்டி சேரணும், அவருக்கு நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு காரியம் தான் மிக முக்கியமானது. கானான் முழுவதையும் உனக்கும் சந்ததிக்கும் கொடுத்து நான் அவன் தேவனாக இருப்பேன் என்பதை. So the covenant was not only for Abraham but for generations beyond as an everlasting covenant. அவருக்கும் பிறகு வருகிற எல்லா சந்ததிக்கும் அது கொடுக்கப்பட்டது. So இங்க அடுத்ததாக இந்த 8ஆம் வசனம் பார்த்து, land is a battle ground இல்லையா. இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது போர்க்களம் நிறைந்த ஒரு இடமாக இருக்கு. இஸ்ரேலை சுற்றி எல்லாரும் அப்படியே இந்த சிங்கம் புலி போல காத்திருக்கிறாங்க, எப்போ கடிச்சு குதிரலாம் சொல்லி. அவர்கள் மத்தியில தான் அவர்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கு கானான் சொல்ற இடம் எது? இன்றைக்கு பார்க்கிற இஸ்ரேல். அதுல இன்னொரு பக்கம் வெஸ்ட் பேங்க் என்று சொல்லி இருக்கிறது, அதாவது சமாரியா இன்னும் அந்த இடத்தை சேர்ந்த இடம். அது பாலஸ்தீன், அவனுடைய ஆளுகையில இது பாலஸ்தீன் சொல்லி பெயர் இருந்தது. பழங்காலத்தில் பார்க்கும்போது ஆதியாகமத்தில் கானான் என்று சொல்லி இது கடவுளால் கொடுக்கப்பட்ட அந்த இடம். அந்த இடம் தான் எங்களுக்கும் வந்து தேவைன்னு சொல்லி யார் பண்றாங்க? யூதர்களும் கொண்டாடுறாங்க, கிறிஸ்தவர்களும் கொண்டாடுறாங்க,
இஸ்லாமியர்களும் கொண்டாடுகிறார்கள். எங்களுக்கு தான் வேணும், எங்களுக்கு தான் புனித இடம், புனித இடம், புனித இடம், கடவுள் கொடுத்த இடம். நான் அது உங்களுக்கு சொந்தமாக இல்லைன்னு சொன்னார். இந்த இடமே பூமியில நீ இருக்கவே முடியாதுன்னு சொல்லிதான் ஆபிரகாம் எடுத்தார். அவங்கெல்லாம் அந்த அதாவது பரமக்கானான வந்து விசுவாச வாழ்க்கையோட பார்த்து போயிட்டாங்க. இந்த உலகம் நமக்கு நிச்சயமானது அல்ல, ஆனால் அந்த பரமக்கானானுக்கு செல்ல அவர் வழி, அந்த வாக்குறுதி, அந்த வாக்குறுத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டு நமக்கு மாத்திரம் பல உலகில் எல்லா மக்களுக்கும் அதை யார் ஏற்றுக்கொண்டு அவர் வழியில செல்கிறார்களோ அவர்களுக்கு அது நிச்சயம் உண்டு. கடைசியாக நாம் பார்க்கின்ற போது முன்னிலை ஜாதிகளை உருவாக்குவேன். நேஷன்ஸ் இல்லையா, ஜாதிகள்னா இனம். ஜாதி சொல்லும்போது இன்னைக்கு பார்க்குற அந்த கேஸ்ட் கிடையாது, இனம் மக்கள் இல்லையா. இன்னைக்கு வித்தியாசமான நாடுகள் நாம் பார்க்கிறோம், வித்தியாசமான நாடுகள், அங்கே கலாச்சாரம், மொழிகள் என்று சொல்லி பட் நாம் எல்லாரும் கூட இது உலகம் முழுவதும் பெரிய அளவில் பிரிந்திருந்தாலும் கூட we celebrate the unity in diversity இல்லையா. கிறிஸ்துவின் மந்தையாக அவரை தொழுது கொள்கின்ற மக்களாக உலகம் முழுவதும் நாம் இருக்கிறோம். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் என்று சொல்லி. ஸோ பெயரை மாற்றின கடவுள் நிலத்தை அவர்களுக்கு கொடுத்தேன் என்று வாக்குறுதி கொடுத்தார். அதாவது தேசங்கள் உன்னிலிருந்து எழும்பும், ஜாதிகள் இனக்கூட்டம் எழும்பும் என்று சொல்லி கடவுள் சொல்லுகிறதை. So as far as the God's covenant is concerned, the land belongs to Israel. அதுதான் ரொம்ப தெளிவான ஒரு காரியம். எல்லாரும் உரிமை கொண்டாடினாலும் கூட இது யாருக்கு என்றால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவன் தான் அதை சுதந்திரித்துக் கொள்வான் என்று சொல்லி. இன்னைக்கு அவர்கள் சொல்லுகின்ற ஒரு காரியம், இஸ்லாமியர்கள் கூட சொல்லுகின்ற ஒரு காரியம், அதாவது ஈசாக் பிறப்பதற்கு முன்பதாகவே ஆபிரகாமுடைய வித்து தான் இஸ்மவேல் என்று சொல்லி அவருக்கும் 12 டைம், இவர் மூலமாக எப்படி 12 கோத்திரம் வந்தது, அதே போல தான் அவருக்கும் கோத்திரம் இருக்கிறது. இதே ஆதியாகமத்துல இதே 14ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். சோ கடவுளுடைய அதாவது செயலை நாம் சில நேரத்தில் புரிந்து கொள்ளவே முடியாது. அதுதான் நடந்தது. ஏன்னா சில நேரத்தில் நமக்கு தெரியாம நம்ம என்ன சொல்லுவோம், பல காரியங்களை பேசுவோம். ஆனால் கடவுளுடைய திட்டம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியவே முடியாது. ஓரளவு அவருடைய சித்தத்துக்கு நம்ம விட்டுணும். So descendants of Abraham, இங்கே கடைசியாக உனக்கும் உன் பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக நான் அவர்களுக்கு கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாக இருக்கிறேன். யார் யாருன்னா ஆபிரகாம்ஸ் டிசெண்டன்ட்ஸ் யார் என்று பார்க்கின்ற போது இன்றைக்கு நம்ம சொல்றோம் யார் யார் ஆபிரகாமுடைய சந்ததி யார் இல்ல, அந்த சந்ததி சொல்றேன் பொதுவா யூத மக்கள் என்று சொல்லி சொல்றது ஜூயிஷ் நேஷன், ஜூயிஷ் பீப்புள், பட் ஆல்சோ அரப்ஸ். அரபுகள் அவர்கள் யாரு? இஸ்மவேல். அவன் மூலமாக வந்து நான் அவனையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கடவுள் சொன்னார். ஆனா அந்த சந்ததி என்பது இவர் மூலமாகத்தான், யூதர்கள் மூலமாக தான், ஏனென்றால் அவர் மூலமாக தான் முழு உலகம் ரட்சிப்பு என்பது இயேசுவினால் வந்தது. என்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாக வருவது என்று அந்த யூத குலத்திலிருந்து தான் இயேசு கிறிஸ்து. சோ கடவுளால் வாக்களிக்கப்பட்ட காரியம் அது நடந்தது. ஆனால் இன்னொரு வழியாக இன்னொரு கூட்டமும் இருக்கிறதே, அவளை அவர் அழித்து விடவில்லை, அவர்களும் வாழ்வார்கள். புரிச்சுக்கல, வாக்களிக்கப்பட்ட இடம் இல்லை, அதனால்தான் பிரச்சனை. மற்ற இடங்கள்ல வாழ்ந்துடும். அந்த ஒரு சின்ன இடம் இல்லையா, ரொம்ப சின்ன இடம். இஸ்ரேல் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன இடம். ஆனா சவுதி அரேபியா பார்க்க பெருசா இருக்கு, நம்ம சிரியா பார்க்க பெருசா இருக்கு, ஈராக் ரொம்ப பெரிய பெரிய இடம் தான். இது ஒரு சின்ன இடம். ஆனா இதுதான் எங்களுக்கு அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். அதனாலதான் இந்த விஷயம் ஒரு சந்ததி என்று சொல்லுகின்ற போது அவர் வாக்களித்த அந்த ஈசாக்கு வருகிறது. அடுத்ததாக அந்த நேஷன்ஸ் லிஸ்டட் இன், இவர்கள் மாத்திரமல்ல, இதே ஆதியாகமம் 25 அதிகாரம் எடுத்துங்க, 1-4 முன்ன யார் யார் இருக்கிறாங்க பார்த்துக்கலாம். ஆபிரகாம் இந்த காரியத்தை மட்டும் செய்யல, அவர் இன்னொரு காரியத்தை செய்தார். அதாக நம்ம பார்க்கலாம். ஆபிரகாம் 25 அதிகாரம் 1-4, ஆபிரகாம் கேத்தூராள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீயையும் விவாகம் பண்ணியிருந்தான். அவள் அவனுக்கு சிம்ரானையும் யக்ஷானையும் மேதானையும் மீதியானையும் இஸ்பாக்கையும் சுவாவையும் பெற்றான். யக்ஷான் சேவாவையும் தேதானையும் பெற்றான். தேதானுடைய குமாரர் அசூரியும் லெத்துசியும் லெயுமின் என்பவர்.
என்பவர்கள். மீதியானுடைய குமாரர் ஏப்பா, ஏப்பேர், ஆனோக்கு, அபீதா, எல்தாக்கா என்பவர்கள். இவர்கள் எல்லாரும் கேத்தூரானின் பிள்ளைகள். இவர்கள் கூட அந்த சந்ததி தான் வராங்க. அடுத்ததாக பார்க்கின்ற போது all who trust Jesus as Savior are spiritual children of Abraham. இல்லையா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட எல்லாரும் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி இப்பதான் நம்ம படிச்சோம் இல்லையா? கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16-19 வரைக்கும் படிச்சோம். இப்போ கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 6-9 வரைக்கும் படிக்கிறோம். கலாத்தியர் 3 6-9. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்றார். ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறியீர்களா? நம்ம விசுவாச பாதையில ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த வழியில போறோம். we are all children of God, children of Abraham. ஆபிரகாமுடைய சந்ததி. அன்னைக்கு யோவான் ஸ்நானகன் வந்து ஞானஸ்நானம் கொடுக்கும்போது சொல்லுகிறார்களா, நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொல்லும்போது ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொல்லி நீங்கள் தாம்பிகம் அடித்துக் கொள்வது என்ன? இந்த கல்லுகளில் இருந்து ஆபிரகாமின் பிள்ளைகளை உண்டு பண்ண கர்த்தர் வல்லவர் என்று சொல்லி யோவான் ஸ்நானகன் சொன்னார். இந்த கல்லுகளில் இருந்து யார் யார் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் ஆபிரகாமுடைய சந்ததி, விசுவாச சந்ததி என்பதை இங்கே பவுல் அப்போஸ்தலன் மிக தெளிவாக சொல்கிறார். மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. உன்னிமித்தமாக எல்லாரும் ஆசீர்வதிக்கும். உன்னிமித்தமாக எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. நீ எப்படி விசுவாசத்தோட நீ என்னிடத்துல வந்து சேர்கிறாயோ அதே போல மற்றவர்களும் விசுவாசத்தோடு வர வேண்டும் என்பது முன்னறிவிக்கப்பட்டது. அதனால ஆசீர்வாதம் எது கிடைத்தாலும் கூட உலக பிரகாரம் ஆசீர்வாதம், மறுமை வாழ்வு, நித்திய வாழ்வு என்பது அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு மாத்திரம் தான் உண்டு. ரொம்ப தெளிவா இருக்கிறது. இந்த விசுவாச கூட்டத்தார் என்பது மிக மிக முக்கியமானது. இல்ல எல்லாரும் ஆசீர்வதிச்சார் கடவுள், எல்லாரும் அவங்களும் போவாங்க நம்மளும் போவோம் நான் சொல்ல வரல, அப்படி கிடையாது. அவரை ஏற்றுக்கொண்டவர்களாக விசுவாச பாதையில நடக்கிறவர்கள், தம்முடைய உள்ளத்திலே அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள், அவருக்காக வாழ்கிறவர்கள், அவருக்காக சாட்சி கொண்டவர்கள், முடிவு வரைக்கும் நிலைத்திருக்கிறவர்கள் தான் ரட்சகப்படுவார்கள். அதுதான் அந்த ஃபைனல் டெலிவரன்ஸ், ஃபைனல் லைஃப் வித் காட், இட்டர்னல் லைஃப். ஆகவே பிரியமானவர்களே, எவ்வளவு ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியம் இல்லை, இவ்வளவு ஒரு பெரிய ஸ்லாக்கியம். அப்படி சொல்லி போனா அப்படியே நம்ம சொல்லினே போகலாம். இந்த ஒப்பந்தம், இந்த நித்திய உடன்படிக்கை என்பது திருமணம் நடைபெறுகின்ற போது சொல்லப்படுகின்ற ஒரு திருமணத்தில் சொல்லப்படுகின்ற அந்த ஊமைக்கு இல்லையா ஒப்பாக இருக்கிறது. இந்த ஒரு மேரேஜ் மெட்டஃபர்ல சொன்னா இட் இல்லஸ்ட்ரேட்ஸ் தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் காட் அண்ட் ஹிஸ் பீப்பிள். அங்க கணவன் மனைவி என்று பார்க்கின்ற போது இந்த கணவன் மனைவி கொடுக்கின்ற அந்த ஒப்பந்தத்துல அந்த வாவ்ஸ் இல்லையா, அந்த உறுதிமொழியில அன்பும் இல்லையா, பாசமும், அந்த விசுவாசமும், இந்த நேர்மை உறுதியும், வாழ்விலும் சார்பிலும், சுகத்திலும் துக்கத்திலும், மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் இந்த காரியத்தை நான் செய்கிறேன் என்று சொல்லி, அதுபோலதான் இந்த நித்திய உடன்படிக்கை என்பது பார்க்கிறோம். எட்டர்னல் கவர்னன்ட் ரெப்ரசன்ட்ஸ் காட்ஸ் கமிட்மெண்ட் டு ஹிஸ் பீப்புள். அவர் என்ன சொன்னாரோ அந்த காரியத்தை செய்து முடிப்பேன் என்ற அந்த கடமை உணர்வு, அதுல நேர்மை கடவுளுக்கு உண்டு. ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார், இன்னைக்கு ஆசீர்வதிச்சுட்டார் இல்லையா? எல்லா நாடும் நல்லா தான் இருக்கு, எல்லா நாடும். சில இடத்துக்குள்ள பஞ்சம், பட்டினி, மற்ற காரியங்கள் எல்லாம் வருது, அழிவுகள் எல்லாம் வருது, நோய் நொடிகள் வருது, எல்லாம் மனுஷனால தான், கடவுளால வருது இல்லை. இயற்கை அழிவுகளும் உண்டு, தி ஆக்ட் ஆஃப் காட் என்று சொல்லி அதுல லீகல் டேர்ம் ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் மற்ற காரியங்கள் எல்லாம் மனுஷனால தான் வருது. So eternal covenant represents God's commitment to his people. இன்னொரு பக்கம் பார்க்கின்ற போது and இப்போ அந்த வைசா வர்சா அந்த பக்கமும் வரணும் இல்லையா? கமிட்மெண்ட் என்பது, அந்த அக்ரிமெண்ட் என்பது ரெண்டு பக்கமும் இருக்கு இல்லையா? and their commitment to him
through faith and obedience. நாமும் விசுவாசத்தோடு கீழ்ப்படிதலோடு அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டு அவரை பின்பற்றி நடக்க வேண்டும். இந்த உடன்படிக்கை என்பது ஆபிரகாம் மாத்திரம் அவர் கீழ்ப்படிந்தாரு, அந்த காரியத்தை செய்தார். இன்றைக்கு நீயும் நான் கூட வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள், உனக்காக எனக்காக மரித்திருக்கிறார் என்ற அந்த கடவுளை தரிசிக்கிறோம், அவருக்காக நாம் வாழ ஒப்புக்கொடுக்கிறோம். நாம் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள், கவர்னன்ட் பீப்புள் இல்லையா, சாகினார். இந்த காரியத்தை செய்வது நம்மிடத்தில் எதிர்பார்த்து என்ன? விசுவாசமும் கீழ்ப்படிதல். விசுவாசம் கீழ்ப்படிதல் என்று நமக்கு இருக்கிற போது நம்மை அது நீதிமானாக்குகிறது. கடந்த வாரத்தை கூட பார்த்தோம் இல்லையா, விசுவாசமும் ஞாயிற்றுக்கிழமை விசுவாசமும் நீதிமானாக்கப்படுது. ஸோ அதனால பிரியமானவர்களே, கடவுள் சொன்ன அந்த காரியத்திலிருந்து அவர் மாறாதவரை இன்றைக்கும் உலகம் அனுபவித்துக் கொண்டிருக்கு, நாமும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியத்தை, அந்த உடன்படிக்கையின் காரியத்தை நாம் செய்கிறோமா? விசுவாசத்தோடு கீழ்ப்படிதலோடு நாம் செய்கிறோமா? இந்த உலகம் செய்கிறதா? யார் யார் செய்கிறோமோ நம்மெல்லாம் அது வந்து கரெக்டா அந்த காம்ப்ளைன்ஸ் செய்து முடித்தவர்கள் தான் தொடர முடியும் அந்த அக்ரிமெண்ட்ல. மற்றவர்களுக்கெல்லாம் நியாயத்திற்கு நாள்ல கைவிடப்படுவார்கள், வேற வழி இல்லை. அந்த கிருபை என்பது இதுதான் கிருபையின் காலம். அது கடைசி வரைக்கும் இல்லை. நியாயத்திற்கு நாள்ல ஒரு நாள் வந்து நின்று தான் ஆகணும், அங்க பிரித்து தான் ஆக வேண்டும். அது கடவுளுடைய திட்டம். ஆகவே அப்படி நிற்க வைக்கப்படுகின்ற போது விசுவாசத்தோடு கீழ்ப்படிதலோடு நீயும் நானும் வாழ வேண்டும். அவரோட நித்திய காலமாக நித்திய வாழ்வை சேர்க்கப்படுவோம். அப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ கடவுள் அனுக்கிரகம் செய்து ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். ஆபத்துக்கு மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நம்மை பலப்படுத்தி காப்பாராக.